AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. தேர்தல் பத்திரங்களின் விவரங்களை அளிப்பதற்கு எஸ்பிஐ வங்கி 4 மாத கால அவகாசம் கோரியிருந்தது. இந்நிலையில் 26 நாட்களாக என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என உச்சநீதிமன்றம் இன்றைய வழக்கு விசாரணையின் போது கேள்வியை எழுப்பியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். 26 நாட்களாக என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என எஸ்பிஐ வங்கிக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பியிருந்தார். விவரங்களோடு செய்தியாளர் நிரஞ்சன்குமார் இணைந்திருக்கிறார். விவரம் என்ன நிரஞ்சன்? ஆனந்தி, இந்த தேர்தல் பத்திரம் நடைமுறையை ரத்து செய்த உச்சநீதிமன்றம் அரசியல் கட்சிகள் கடந்த 2019 ஆண்டு முதல் யார் யாரிடமிருந்து தேர்தல் பத்திரங்கள் மூலமாக நன்கொடை பெற்றார்கள் என்ற விவரங்களை இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திடம் வழங்க வேண்டும். அதனை இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் பின் மிக முக்கியமான அம்சம். இதில் இந்த எஸ்பிஐ வங்கி இந்த விவரங்களை இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திடம் பகிர்ந்து கொள்வதற்கு 4 மாத காலம் அவகாசம் கேட்டு மனு தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த மனு மீதான விசாரணை தற்பொழுது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அடங்கிய 5 பேர் கொண்ட அரசியல் சாசன அமர்வில் விசாரிக்கப்பட்டு வருகிறது. எஸ்பிஐ சார்பில் ஆஜராகி இருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர் ஹரிஸ் சால்வே இந்த விவரங்கள் சேகரிக்க தொடங்கிய பொழுது இவை ரகசியமாக வைக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டது. அதனால் அவை அனைத்தும் ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த பெயர்களை சேகரிப்பது மற்றும் சரிபார்ப்பது என்பது சற்று கடினமான வேலையாக இருக்கிறது. அதனால் எங்களுக்கு கூடுதலான கால அவகாசம் வேண்டும் என்று எஸ்பிஐ வங்கி சார்பில் கோரிக்கை என்பது வைக்கப்பட்டது. ஆனால் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் அமர்வில் இருக்கக்கூடிய மற்ற 4 நீதிபதிகளும் ஒருமித்த குரலில் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, இது மிகவும் சுலபமான ஒரு விஷயம், இதை தெரிந்துதான் நாங்கள் எஸ்பிஐ வங்கிக்கு இந்த உத்தரவை பிறப்பித்தோம். இது ஒன்றும் புதிய வேலை ஒன்றும் கிடையாது. எஸ்பிஐ வங்கி இதற்கு முன்பாகவும் இந்த வேலையை தான் செய்து கொண்டிருந்தீர்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த தேர்தல் பத்திர விவகாரங்களை வெளியிடுவதற்கு கால அவகாசம் கேட்பது ஏன் என மீண்டும் மீண்டும் கேள்வி எழுப்பினார்கள். ஒரு குறிப்பிட்ட சந்தேகத்தை சொல்லி எஸ்பிஐ வங்கி வாதம் முன்வைக்கப்படும் பொழுது அதனை நிராகரிக்கும் வகையில் பேசும் நீதிபதிகள் இது வெளியிடுவது மிகவும் சுலபமான காரியம், குறிப்பாக மற்ற நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மற்ற வங்கிகளில் இந்த தேர்தல் பத்திரங்கள் விற்பனை செய்யப்பட்டாலும் அதன் விவரங்கள் அனைத்தும் மும்பையில் இருக்கக்கூடிய எஸ்பிஐயின் மத்திய தலைமை அலுவலகத்தில் தான் சேகரிக்கப்படுகின்றது. அப்படி இருக்கும் பொழுது ஒரே வங்கி கிளையில் இருந்து அந்த தகவல்களை திரட்டுவது என்பது அவ்வளவு கடினமான விஷயமா? ஏற்கனவே சில ஆவணங்கள் தேர்தல் ஆணையத்திடம் இருக்கிறது. அதனை அவர்கள் சீலிடப்பட்ட கவரில் கொடுத்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் மட்டும் ஏன் கால அவகாசம் கேட்கிறீர்கள் என்ற கேள்வியை மீண்டும் எழுப்பியிருக்கிறார். மேலும் நாங்கள் தீர்ப்பு வழங்கி கிட்டத்தட்ட 26 நாட்களுக்கு மேலாகிறது. இந்த 26 நாட்களாக என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? இணையதளம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த தகவல்களை திரட்டுவது என்பது உங்களுக்கு அவ்வளவு முடியாத காரியமா? ஒரு இந்திய அரசியல் சாசன அமர்வு, உச்சநீதிமன்றத்தில் இந்த அமர்வு வழங்கி இருக்கக்கூடிய தீர்ப்பை ஒரு வங்கியின் மேலாளர் மேல்முறையீடு செய்து எதிர்க்கிறார் என்றால் இது மிகவும் சீரியஸான விஷயம். இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் சீரியஸ் என்ற ஒரு விஷயத்தையும் சொல்லி தற்பொழுது நீதிபதிகள் கேள்வி எழுப்பி வருகிறார்கள். இன்னும் எதிர்மனுதாரர்கள் சார்பில் யாரும் வாதங்களை தொடர ஆரம்பிக்கவே இல்லை. ஆனால் நீதிமன்றம் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிக்க எஸ்பிஐ சற்று தயங்கி வருவதையும் நம்மால் நேரடியாகவே பார்க்க முடிகின்றது. இதுவரை 10,000க்கும் அதிகமான தேர்தல் பத்திரங்கள் ஆய்வு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லி இருக்கிறீர்கள். ஆனால் அவை ஏன் நீங்கள் எதுவும் வெளிப்படையாக தெரிவிக்கவில்லை என்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் 3 வாரம், முதலில் 4 மாத கால அவகாசம் என்பதை கேட்டிருந்த சூழலில் தற்பொழுது 3 வார காலங்களாவது எங்களுக்கு அவகாசம் வேண்டும் என்ற ஒரு இறங்கி வந்திருக்கிறார்கள். எனினும் நீதிபதிகள் அதனை ஏற்கும் மனநிலையில் இல்லை என்பதாகத்தான் வாதங்கள் தற்பொழுது சென்று கொண்டிருக்கிறது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி நிரஞ்சன். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680.